திருமூலர்லேருந்து 7வது தந்திரத்தில் நாம் இன்னொரு புதிய தலைப்பு எடுக்கிறோம். இந்த தலைப்பு இறந்த பின் ஞானியின் உடலை என்ன செய்வது. முதல்ல ஞானி யாருன்னு நம்ம தெரியணும். அப்புறம் அவர் என்ன பண்ணுறது பின்னாடி யோசிப்போம். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? என்ன ஒரு வித்தியாசமும் தெரியாது. அதே தலை கால் கை அப்படியே தான் இருக்கும். கருப்பு உடம்புனா கருப்பு உடம்பு தான். திடீர்னு பொண்ணாயிட மாட்டார், சிவப்பாயிட மாட்டார். எப்படி பிறந்து வளர்ந்தாரோ அப்படியே தான் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட அஞ்ஞானம் இல்லை. அவரை ஞானிங்கிறோம். அவர் இறந்து விட்டால், அதாவது உடல் விட்டு போயிட்டார்னு அது சமாதின்னு சொல்கிறோம். மற்றவங்கள செத்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அவர் சொல்லும்போது அவர் சமாதி ஆயிட்டாங்க, இறைவனோடு கலந்து விட்டார் அப்படின்னு பெருமையாக சொல்கிறோம். அவர் வழக்கமாக நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்கவே ஒரு பழக்கம் இருக்குது. பூமிக்கடியில் ஒரு குகையை கட்டி அதுக்குள்ளே இறக்கி ஒரு சில காரியங்களை செய்வாங்க. அதை இந்த மந்திரத்தில் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஆகம விதிகள். இதெல்லாம் வேதத்தில் இல்லாதது, ஆனால் ஆகமத்தில் இருக்கக்கூடியது. அது ரெண்டும் சேர்த்துறது, வேத ஆகமம் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம திருமந்திரத்தில் புரிஞ்சுக்கிறோம். வேதத்தினுடைய வேதாந்த பகுதியும் நம்ம பார்க்குறோம். ஆகமங்கள் இருக்கக்கூடிய சில கிரியைகளெல்லாம் பார்க்குறோம். ஒரு குகையை பூமிக்கடியில் கட்டணுமா. இதெல்லாம் பாடலில் இருக்குது, அதனால் நம்ம தவிர்த்துடுவோம். அந்த பாடல்லாம் நேரம் ஆகும். 9 ஜான் ஆழம் அது தோண்டணுமா. மனிதன் அவன் கைக்கு 8 ஜான்னு சொல்லுவாங்க. எண்ஜான் உடம்பும்பாங்க. உங்கள் கையெடுத்து காலிலேருந்து எடுத்துன்னா 8 ஜான் வரும். 9 ஜான் பண்ணணும். நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்குவோம். ஏன்னா உட்கார வச்சு தான் நிற்க வைக்க முடியாது. 9 ஜான் இருந்தால் தாராளமாக அவருக்கு தலைக்கு மேலே இடம் இருக்கும். அந்த குகை எப்படி பண்ணணும்னா முக்கோண வடிவத்தில் இருக்கணுங்கிறார். 3 அடி 3 அடி 5 அடி முக்கோண வடிவில் தொலையை போட்டு கட்டடத்தை கட்டி தயார் பண்ணிடணும். அது இந்த கட்டடத்தை எங்கே வைக்கணும்னா ஒரு வீட்டின் பக்கத்தில், அவர் வாழ்ந்த இடமோ அவர் மண்டபமோ அதுங்க இடம், நல்ல சாலையின் பக்கம். நான் கூட சில சாலை ஓரத்தில் ஜீவசமாதியான இடம் அப்படின்னு சில கோயில்களே பார்த்துருக்கேன். முன்னே சமாதி மாதிரி இருந்திருக்கோம், குழி மாதிரி இருந்திருக்கும். இப்போ அது மேலே மண்டபம்லாம் போயிட்டு சிவலிங்கம்லாம் வச்சு பூஜையெல்லாம் நடக்கிறது பார்க்குறோம். சாலையின் பக்கத்தில் இருக்கலாம், ஆற்றின் படுகையில் இருக்கலாம், ஆத்தங்கரை ஓரத்தில், சில பூந்தோட்டத்துலேயும் வச்சுருவாங்களாம். நகரிற்குள்ளே இருந்ததுன்னா ஒரு நல்ல இடத்த பார்த்து ஊர் நடுவுலேயும் வைக்கலாம், கானகத்தில் வைக்கலாம், மலைச்சாரல் வைக்கலாம். இதெல்லாம் மந்திர பாடலில் இருக்குது. அவர் பாடலில் சொல்ல வரிசையை தான் நான் இப்போ உங்களுக்கு உரைநடையாக சொல்கிறேன். அந்த குகைக்குள்ளே கருங்கல் கட்டினமோ செங்கல் கட்டினமோ அதை கட்டி அதில் நவதானியங்கள், ஐம்பொன், தர்பை புல், அது முஞ்சா புல் அப்படின்னு சொல்லுவாங்க, கூர்ச்சம்னு பேர். அப்புறம் வெந்நீர்னால் திருநீர், அது நிறைய பரப்பி பொன் சுண்ணப்படினா மஞ்சள், அதுக்கு பொன் சுண்ணம்னு பேர். மஞ்சள் பொடி, குங்குமப்பொடி இதையும் பூசி, புணுகு, சந்தனம், மலர், பன்னீர் போன்றவற்றையும் அதில் தூவி அதில் அவரை அமர வைத்து அதுக்கு மேலே மூடி ஒரு சிவலிங்கத்தை பதிக்கணுமா. இனிமேல் அது சிவலிங்கமாக தான் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் வடக்கு அல்லது தெற்கு நோக்கி அந்த சிவலிங்கம் இருக்கணும். அங்கே ஒரு அரச மரமோ அல்லது வேறு ஏதோ ஒரு அரசங்கன்றோ நம்ம வைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குதா திருமந்திரத்தில் அவர் பாட்டி எழுதியிருக்கார். இப்படி செய்யலைன்னா என்ன ஆகுங்கிறது ஒரு பயம் கொடுக்குறார். புண்ணியமாம் அவர் தம்மை புதைப்பது. அவருங்கிறது இங்கே ஞானி. ஏன்னா ஞானி பற்றி தான் பேசிட்டு வந்ததுனால இவர் அவருங்கிறார். அவரை புதைப்பது இது புண்ணியங்கிறார். சரி, என்ன ஆகும்? இப்போ புதைக்கல என்ன பண்ணிட்டோம்? காக்கா நரியெல்லாம் சாப்பிட விட்டுட்டோம், இல்லை எரிச்சிட்டா என்ன ஆகும்? நன்னி அனல் கோக்கில் நாட்டில் அழிவாகும். அவர் எரிச்சிடாதீங்க, எரிச்சாக்கா நாட்டுக்கே அழிவுங்கிறார். மண்ணில் அழியில் அலங்கார பங்கமாம்.
இந்த மாதிரி குகை வச்சு அவரை வந்து பத்திரப்படுத்தலைன்னா சும்மா தூக்கி புதைச்சிட்டிங்க விட்டுட்டோம்னா அலங்கார பங்கமாம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளமே போயிடுமா. அலங்காரங்கிறது நாட்டினுடைய வளம். மண்ணுலகு எல்லாம் மயங்கும் அனல் மண்டியே, எங்கே பார்த்தாலும் தீயும் அறிஞ்சிட்டு பசி தாகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்துட வேண்டாம். இதுக்கு உள்ள அர்த்தம் என்னென்னா, ஏன் இப்படி சொல்கிறாரு அவர் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவர் சாதாரண மனுஷனாக நினச்சிடாதீங்க. அவருக்கு வாழும் பொழுதே உடல் இல்லைன்னு மறந்தவர். அப்புறம் நீங்கள் அவர் உடல் இல்லாத பிரம்மத்தை நீங்கள் எரிக்கிறீங்கன்னா நீங்கள் உடல்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் உடல் அல்ல. சரி, உடல் அல்லன்னா அப்புறம் எது பாதுகாக்கணும்? எரிக்கக்கூடாதுன்னா மண்ணிலையும் புதைக்கக்கூடாது, குகை செய்து பத்திரப்படுத்தணும். அவர் அடையாளமாக லிங்கமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும். நம்ம ஏன் எரிக்க வேண்டாம்? மற்றவங்களெல்லாம் எரிக்கிறது வழக்கம், ஞானிகளை எரிக்கிறது இல்லை, தகனம் பண்ணுறதில்லை. தகனம் பண்ணாத ஒரே காரணம் அவங்க மாமிச உடம்பு அல்ல அப்படின்றதுக்காக. இல்லைன்னா பிரேதமாக அந்த உடம்புக்கிட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. சாதாரண மனிதர்கள் இறந்த உடனே ஒரு 16 நாள் அந்த உடம்புக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் இருந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட் இடத்துல இருப்பாங்க. அந்த உடம்பு கொண்டு போய் மார்ச்சவரியில் வச்சா மார்ச்சவரியில் இருப்பாங்க. அதை கொண்டாந்து வீட்டில் வச்சோம்னா வீட்டில் இருப்பாங்க. அது கூடயே தான் இருப்பாங்க. ஐயோ ஐயோன்னு கத்திகிட்டு இருப்பாங்க. இந்த உடம்புக்குள்ளே போகணும், உடம்புக்குள்ளே போகணும், உடம்புக்குள்ளே போகணும். அவங்களுக்கு எப்போ உடம்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இது ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு பிரேத உணவு கொடுக்கணுங்கிறதுனால பிண்ட தர்ப்பணம்னு ஒன்று செய்வாங்க. அந்த பிண்ட தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு பிரேத உடம்பு அவங்களுக்கு உண்டாகும். பிரேத உடம்பில் நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஷேப் கிடச்சிடும். அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னு. அந்த 16 நாள் அந்த பிரேத உடம்பில் இருக்கும். 16 நாள் அவங்களுக்கு வந்து 76 முறை உணவு கொடுக்கணும். இது நம்ம சம்ஸ்காரத்தில் எழுதிடுது. அது எப்படி கொடுக்கறது? மந்திர ரூபமாக ஆம ரூபமாகவும் நாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சொல்வதற்கு என்ன காரணம்னா, இந்த பிரம்மஞானி வாழும்போதே பிரம்மம் ஆயிட்டான். அந்த உடம்பு சாதாரண உடம்பு இல்லை, இறைவன் குடிகொண்டிருக்கிற ஒரு உடம்பு. அதை மற்றவங்களை எரிக்கிற மாதிரி, அவருக்கு பிரேதம் இருக்கிறது மாதிரியும், உடம்புல பூந்துற மாதிரியும் அடுத்த பிறவி எடுத்துடுவாரோ, சொர்க்கலோகம் போகணும்னு நீங்கள் ஏங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சடங்கையெல்லாம் நாம் மறுக்கப்படுகிறது. மற்ற எல்லா சடங்கையும் மறுத்துடும். ஒருவேளை அந்த சடங்கு செய்துட்டீங்கன்னா சரியாக நீங்கள் ஞானியை புரிந்து கொள்ளவில்லை. அவர் பிரம்மமானது உங்களுக்கு தெரியலன்னா எப்படி நீங்கள் பிரம்மமாக போகிறீங்க? உங்களுக்கு அந்த உண்மையே தெரியாமல் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அந்த அடையாளமாவது மிச்சம் இருக்கட்டும். ஞானியை கண்டுபிடிக்காவிட்டாலும் அவன் சரீரம் அல்லங்கிற அடையாளத்தையாவது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு, 1913, அந்த மில் ஞானி அருளை அடைந்த கால் அந்த உடல்தான் குகை செய்து இருத்திடில் சுந்தர மன்னரும் தொல்புவி உள்ளோரும் அந்தமில் இன்பம் அருள் பெறுவாரே. முதல்ல அப்படி மிரட்டினார். ஒருவேளை நீங்கள் அப்படி எரிச்சிடாமல் மண்ணில் புதைச்சிடாமல் பத்திரப்படுத்தி அந்தமில் ஞானி முடிவில்லாத பிரம்மம் போல் அனந்தமாக மாறிவிட்ட அந்த ஞானி அருளை அடைந்தால் அந்த பகவானாக அருளன்னு மறந்துட்டான். இந்த உடம்பை விட்டு போயிட்டார்லாம் கிடையாது. அவர் உடம்பு இப்பொழுது அவருடைய பிராரதம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடம்புலேருந்து அவர் வெளியும் போகலை, உள்ளேயும் இல்லை, எங்கும் இருக்கிறார், எப்பவுமே இருந்தார். அதனால் அந்தமில் ஞானின்னே சொல்கிறார். அருளை அடைந்த கால், இறந்ததுன்னு சொன்னோம்னா இப்போ மறுபடியும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அருளை அடைந்த கால்னா அந்த நிலையை, விதேக முக்தியை அடைந்த கால். அந்த உடல் தான், அந்த உடல் இப்பொழுது அந்த உடல் ஞானின்னு சொல்லலை, அந்த உடல் தான் குகை செய்து இருத்திடில், ஒரு குகையாக்கி அதை வச்சுருந்தோம். எப்படி நம்ம இதய குகைக்குள்ளே, இந்த மனசுங்கிறது இதய குகைன்னு பேர், ஹிருதய குகை. அதுக்குள்ளே பகவான் எப்பொழுதுமே அறிவாக இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவர் இருக்கிற இடம் எங்கோன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது குகையில் தான், இதயத்தில் தான் இருக்கிறார், மனசில் தான் அவர் பிரகாசிக்கிறார். இந்த மரத்துலேயும் இருக்கிறார், இந்த செவர்லேயும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துருபிலும் இருக்கிறார். ஆனால் நமக்கு தூண் தான் தெரியுது, துருபு தான் தெரியுது, பகவான் தெரியல. ஆனால் பகவான் அறிவுடையவர்.
ஆனால் மனசுக்குள்ளே அவர் இருந்தார்னா நல்லா தெரியுது. ஏன்னா மனசுக்கு அறிவு இருக்குது, அது ஆசைப்படுது செய்து. எனவே அவர் இருப்பிடம் மனித மனம்தான், மிருக மனம்தான். எங்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அங்கே அவர் இருக்கிறார். ஆனால் மனமே முருகனின் மயில் வாகனம், அதில் தான் அவர் இருக்கிறார். இந்த மாந்தளிர் மேனியே குகன் ஆலயம், அவர் பேர் குகன். இதய குகையில் இருக்கிறதுனால இந்த உடம்பே ஆலயம். அந்த குகைக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அவர் எப்பொழுதுமே அறிவு சுரூபமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த குகையில் இருக்கக்கூடிய மனங்கோடு கலந்திருக்கும்போது அவர் அகங்காரமாக நமக்கு தெரிகிறார். நமக்கு நாமே அகங்காரமாக நான் இருக்கிறேன் நீங்கள் உணர்றீங்க. இருக்கிறேங்கிறத விட்டுட்டு நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா அது கடவுள் தான். அந்த உடல் தான் குகை செய்து இருத்திடில் மனம் பங்கம் வந்துடும், அலங்காரம் போயிடும், எல்லாம் அனலில் எரியும்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறார்? சுந்தர மன்னரும் தொல்புவி உள்ளோரும், அந்த ராஜாங்கத்தை அரசு ஆட்சிக்கிற ராஜா மந்திரிகள் எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் அவர்களும் அங்கே வாழ்கின்ற தொல்புவி, தொல்லுன்னா ரொம்ப பழைய, இந்த பழந்துபட்ட இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் அந்தமில் இன்பம் அருள் பெறுவாரே, அவர்களுக்கும் இந்த அளவற்ற அறிவும் அளவற்ற ஞானமும் ஆனந்தமும் ஒரு காலம் பெறுவார்களே. இல்லைன்னா அடியோடு இந்த ஞானம் அழிஞ்சு போயிடும். இந்த ஞானியை யாரும் போற்றலைன்னா, பிச்சை கொடுக்கலனா, அவனுக்கு மரியாதை கொடுக்கலனா இந்த நாடு அழிஞ்சு போயிடுங்கிற. இந்த பூமியில் இத்தனை பேர் அரசாட்சி செய்து கொண்டு ரஷ்யாவில் இருக்கிறாங்க, ஜப்பானில் இருக்கிறாங்க, கொரியாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எல்லாரும் மனிதர்கள் வாழறது காரணம் பாரத பூமியில் ஞானிகள் போற்றப்படுவதனால. அந்த போற்றுகின்ற சமுதாயத்தை நீ அழிச்சிட்டா, அந்த கலாச்சாரத்தை அழிச்சிட்டா இந்த பூமியில் யார் வாழ முடியும்? இங்கே நரகமாக தான் இருக்குது. பாரத கலாச்சாரத்தை காப்பாற்றணும். அது பாரத பூமியில் இருக்கவங்களே காப்பாற்ற தவற விடக்கூடாது. அவங்கள காப்பாற்றுகின்ற மன்னர்கள் வாழணும், அவங்கள வாழ விடணும். இந்த பாரத கலாச்சாரத்தை அழிக்கின்ற மன்னர்களை நாம் நீக்கணும். இதை கூட செய்யலைன்னு சொன்னால் இந்த உலகம் நாசமாக போயிடும். அதில் சூசகமாக திருமந்திரத்தில் ஞானியை போற்ற வேண்டும். ஏன்னா அவர் வாழும் கடவுள், நடமாடும் படமாடும் கோயில்ன்றார். அது அங்கே இது நடமாடும் கோயில், அவர் கொன்றியில் அந்த படமாடும் கோயிலுக்கு ஆமே அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு ஞானியை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு அடுத்தது நம்ம ஆரம்பிப்போம். திருமந்திரத்தில் 2006வது பாடலை படிக்கிறேன். அன்னம் இரண்டுள ஆற்றங்கரையினில் துண்ணி இரண்டும் துணை பிரியாதன்னம் தன்னிலை அன்னம் தனி ஒன்றது என்ற கால் பின்ன மட அன்னம் பேரணுகாதே என்று ஒரு பாட்டு. அன்னம் இரண்டுல, ரெண்டு அன்னப்பட்சிகள் எங்கே இருக்குது? ஆற்றங்கரையினில். ரெண்டு அன்னங்கள் ஆற்றங்கரையில் இருக்குது. துண்ணி இரண்டும் துணை பிரியாதன்னம், இது ரெண்டும் பிரிஞ்சு போனதே இல்லை, அவ்வளோ ஜோடியாக இருக்குமா. ஒன்று விட்டு ஒன்று போகிறதே கிடையாது, ஒன்று போனால் கூடையே போகும். அப்படி இரண்டும் துணை பிரியாதன்னம் அப்படிங்கிறார். அதில் ரெண்டு அன்னம் இருக்குதுல்லையே, அது பேர் வைக்கிறார். தன்னிலை அன்னம் தனி ஒன்றது, அது தனியாக இருக்குது என்ற கால். அப்படி சொல்லும் பொழுது இன்னொன்று இருக்கு இல்லையா, பின்னம் மட அன்னம் பேரணுகாதே. இன்னொரு அன்னம் மட அன்னம்ங்கிறார், முட்டாளாது, அது பேரணுகாதே. இது என்ன சொல்கிறாரு? அது தன்னிலை அன்னம் தனி ஒன்று அப்படி இருக்கும் பொழுது என்ற கால், இன்னொரு அன்னம் மட அன்னம் பின்னம் வேரணுகாதே பேரணுகாதே, நல்ல பேரை அடைகிறதில்ல. இது என்ன சொல்ல வராரு? நிச்சயமாக இந்த மந்திரத்தை உபனிஷத் படிக்காதவங்க அதுக்கு விளக்கமே தர முடியாது. அப்படி ஏதாவது விளக்கம் அது கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏதோ அவங்களுடைய கபோல கற்பனையாக தான் இருக்குது.
இது அற்புதமான உபனிஷத் மந்திரம், வேத மந்திரம், ஞான மந்திரம். முண்டக உபனிஷத்தில் ஒரு உருவகம் தரப்படுகிறது. அதுக்கு பேர் துவா சுபர்ணா அப்படின்னு பேர். ஒரு துவான்னா 2, சுபர்ணான்னா அன்னப்பட்சிகள் அல்லது புறாக்கள். துவா சுபர்ணா. சுபர்ணான்னா அழகிய இறக்கை உடையதுன்னு அர்த்தம். அது பறவைன்னு அர்த்தம். அதில் ஒன்று சுவாது அத்தி. அத்தின்னா சாப்பிடுது. சுவாதுன்னா நல்ல நல்ல பழமமாக தேடி தேடி சாப்பிடுதான். அந்த மரத்தில் தானே இருக்குது. அந்த மரத்தில் நல்ல நல்ல பழம் வந்து கொஞ்சம் பச்சையாக மாதிரி தான் கடிச்சிட்டு துப்பிடுது. அப்புறம் பழமாக இருந்தால் எடுத்து சாப்பிடுது. சுவாது அத்தி. சுவாதுன்னா நல்லது, அத்தின்னா சாப்பிடுது. ஒரு சோப்பர்னா இப்படி இருக்குது. இன்னொன்று இல்லாத ஒரு ஆள் இருக்கிறார்ல, அந்நியம், அனோர் அந்நியம். இந்த 2ல் ஒன்று அபிச்சாக சீதி, பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அபிச்சாகம் ஷி இதி அப்படின்னா, அபிச்சாக ஷீன்னா பிரகாசித்து கொண்டிருக்குது. அங்கேயும் ஒன்றும் புரிய மாட்டேன். ஒரு மரத்தில் 2 பறவை, ஒன்று பழங்களை தின்னுகின்றது, இன்னொன்று எதுவும் செய்யாமல் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. சரி, திருமந்திரத்தை ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா முண்டகம் ஏதாவது சொன்னால் அதுவும் இதான் சொல்லுது. 2 பேரும் குரு இல்லாமல் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நாம் குரு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். இங்கே பறவை என்று சொல்லுவது எதை குறிக்கிறது? மரம் என்று எதை சொல்கிறாங்க? அங்கே ஒரு மரத்தில் 2 பறவை, இங்கே ஆற்றங்கரையில் 2 அன்னம். 2 ஒன்று தான், ஒரே கரையில் தான் இருக்குது. இந்த கரையில் அந்த கரையில் இல்லை, ஆற்றங்கரையில் இருக்குது. ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, 6 தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மரம் இது ஏதோ ஒரு உருவகத்தை சொல்லியது. இந்த மரங்கிறது சரீரம். இந்த உடம்புக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பாடினார், ஒரே மாதிரி பறவை. அப்படின்னா ஒரே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே ஒரே மாதிரி எது இருக்க முடியும்? நமக்கு இன்னும் தெரியல. அதில் அறிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே அறிவு இருக்குல்ல, உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அறிவும் உணர்வும் இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதை தான் நாமுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நான் என்பதுன்ற ஒன்றில் எல்லாரும் உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது கேட்கும்போது இருக்கிறீங்களா, வாசுதேவன் இருக்கிறீங்களான்னா நான் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு மார்பை தொடுறாங்க. அப்போ இங்கே ஏதோ ஒரு அறிவு பொருள் ஒன்று இருக்குது. இங்கே தான் நான் செய்தேங்கிறான். எல்லாம் மார்பை தொட்டு தான் நானுங்கிறேன். அப்போ நானுங்கிறது எங்கேயோ மார்புக்குள்ளே தான் ஒரு அறிவாகவும் உணர்வாகவும் இருக்குது. அது தான் நாமுங்கிறோம். அது உண்மையிலே 2 பறவையாம். நம்ம ஒரு பறவைன்னு நினச்சிருக்கோம். இப்போ இறந்து போனவன் பறந்து போயிட்டான்னா அப்போ 2 பறவை பறக்கணும். நம்ம ஒன்று தான் பார்க்குறோம். இவர் சொல்கிற 2 இருக்குதுங்கிறாரு. இப்போ ஆற்றங்கரைக்கு போயிடுவோம். அந்த கரையில் 2 அன்னம் இருக்கிறது. அவர் ஏன் அன்னங்கிறாரு? இந்த அன்னம் பாலை வச்சோம்னா அதில் தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்குமா. அதனால் அதுக்கு பேர் ஹம்சம்னு பேர். சமஸ்கிருதத்தில் அன்னத்துக்கு ஹம்சம்னு பேர். ஹம் ஷம். அகம் சஹ அப்படிங்கிறத சுருக்கணும்னா ஹம்சம்னு ஆகிடும். அகம் அப்படின்னா நான், சகன்னா அவர், நானே அவர். அம்சம்னா இப்போ சொல்லி பாருங்கள். அம்சம்னா நானே அவர். எவர்? கடவுள். அம்சவேணின்லாம் பேர் வைக்கிறாங்க. வேணின்னா வாகனமாக பயன்படுத்துகிறவர். அன்னத்தில் வாகனமாக போகிறவர் யார்? சரஸ்வதி தானே, ஞான சுரூபம், அன்னப்பட்சியில். இப்போ அன்னங்கிறது எப்பொழுதுமே நாம் ஒரு நல்ல பறவை, அதுக்கு பாலில் தண்ணி பிரிக்க தெரியும்னா உண்மையில் என்ன அர்த்தம்னா விவேகின்னு அர்த்தம். அதனால் நல்ல விவேகிக்கு ஹம்சன்னு பேர். அந்த விவேகத்தினால் ஞானம் பெற்றனால் பரமஹம்சர்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஏன் அவர் பரமஹம்சருங்கிறாங்க? சாதாரண அன்னம் இல்லையா, அவர் பரம அன்னமா. அவர் என்ன பிரித்தார்? எதில் இந்த எதை பிரித்தார்? இந்த 2 பறவையும் பிரித்து பார்த்தாரா. நான் என்பதற்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மட அன்னம், ஒன்று தன்னிலை அன்னம்.
அப்படின்னு 2 அன்னம் இருக்குதான். இதை பிரிந்து பார்த்தவன் இந்த மட அன்னம் பேர் அணுகாதான், வீடு பேருங்கிற மோட்சத்தை அடையாதான். எப்போ அறியணும்? தனி என்று அறிந்த கால். நான் தனின்னு நினச்சிட்டுன்னா அது அடையாது. ஆனால் அதுவே நான் என்று அறிந்து விட்டால் இது பெரும் பேரை அடையும். புரியல சார், இன்னும் நல்லா விளக்குங்க எனக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த புறாவோ அன்னங்கிறதையும் விட்டுடுங்க, நதிக்கரைங்கிறதையும் இப்போ விட்டுடுவோம். நதிக்கரைங்கிறது சரீரத்துக்கு தான், அது ஓடிக்கிட்டே இருக்கு, பிரவாக நித்தியம். இந்த உடம்பு போனால் இன்னொரு உடம்பு, இன்னொரு போனால் இன்னொரு உடம்பு, இப்படி உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது, தண்ணி மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பட்சிகள் மட்டும் 2 பேரை இணை பிரியாமல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த யார் அந்த 2 பேர்? அந்த இணை பிரியாத அந்த 2 பேருக்கு என்ன? அப்போது இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த 2 பேரையும் உங்களை காட்ட போகிறேன். நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீங்க, அதை விட்டுட்டோம்னா கனவு நனவு 2 வருது. தூங்குனாதானே கனவு வரும், தூங்குனாதானே முழிச்சிக்க முடியும். அப்போ நனவும் கனவும் தூக்கத்துலேருந்து தான் வருது. நனவு அடங்குச்சுன்னா தூக்கத்தில் தான் போய் விடும், கனவு மறைஞ்சாவும் தூக்கம்தான். அப்போ தூக்கம்தான் நாம். நனவில் இருக்கிறவன் கனவில் இருக்கிறவன் தூக்கத்தில் இல்லை. இப்படி உங்கள் அனுபவத்தில் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நான் என்பது தூக்கத்தில் தனியாக இருக்கிறது. நனவில் வந்துடுச்சுன்னு சொன்னால், கனவில் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது உலகத்தோடு இருக்குது. புரியுதா? கனவுல ஒரு உலகம், நனவில் ஒரு உலகம். அந்த உலகத்தில் போயிட்டோம்னா என்ன ஆகுது தெரியுங்களா? இது பிடிக்குது பிடிக்கலன்னு தானே வாழறோம். எல்லாரும் உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? 3 வேலையை பண்ணுறாங்க. எல்லா ஜீவர்களும் என்ன பண்ணுறாங்க? 3 வேலை தட்டாமல் செய்கிறாங்க. ஒன்று ஞான விவகாரம், கர்ம விவகாரம், இன்னொன்று போக விவகாரம். இந்த 3 விவகாரம் தான் இப்போ நம்ம செய்துட்ருக்குறோம். இது எல்லாரும் செய்கிறாங்க, செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஒரு எருமை மாடு எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு கழுதியை எடுத்துக்கிட்டால் கூட அது ஞான விவகாரம் பண்ணும். ஞான விவகாரம் என்ன? எது புல்லுக்கட்டு, எது சாப்பிடக்கூடாது, அது தெரியுதில்ல. அப்போ ஞான விவகாரம் பண்ணுது, அறிவகிச்சு ஏதோ வேலை செய்யுது. அது விட்டுதுன்னா அந்த புல்லுன்னு தெரிஞ்சவொடனே ஓடி போய் அதுக்கிட்ட போய் வாயை திறந்து அது வந்து கர்ம விவகாரம். அப்புறம் நல்லா சுவைச்சாப்னா நல்லா இருக்குது, அது போக விவகாரம். இதைத்தானே நம்ம செய்கிறோம். மாடு செய்து தான் மனுஷனும் செய்கிறான். ஞான விவகாரம் செல்ஃபோனில் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அறிவோடு இருக்கிறான். அப்புறம் அந்த செல்ஃபோனை சார்ஜ் போடணும் அப்படின்னா கர்ம விவகாரத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ணுறோம், அந்த விவகாரம் போக விவகாரம். இதே தான் நம்ம செய்கிறோம். சமைக்கிறது கர்ம விவகாரம், சாப்பிட்றது போக விவகாரம். அதுக்கப்புறம் ஊர் கதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஞான விவகாரம். டாக்டரை தான் பண்ணுறார், புத்தகம் படிக்கிறாரு, இதை தெரிஞ்சுக்கிறாரு, நோயை கண்டுபிடிக்கிறாரு, என்னென்ன டெஸ்ட் ரிசல்ட்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் ஞான விவகாரம். உடனடியாக இவர் படுக்க வைங்க, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறார், அப்போ கர்ம விவகாரம். அப்புறம் அவன் பீஸ் கொடுத்தான்னா எண்ணி உள்ள வைக்கிறார், போக விவகாரம். எல்லாரும் இதை தாங்க செய்கிறாங்க. இந்த விவகாரம் தானே உலகம். நனவுலேயே தான் பண்ணுறோம், கனவுலேயே தான் பண்ணுறோம். கனவுல ஞான விவகாரம் இது, கர்ம விவகாரம் போக விவகாரம். இன்பத்து துன்பத்தை அனுபவிக்கிறோம். கனவுல எங்கே நடமாடுறோம், ஓடுறோம், தேடுறோம், அங்கங்கே எதுவும் அறிஞ்சிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பறவை செய்தான். நமக்குள்ளேருந்து ஒரு பறவை இதெல்லாம் செய்யுது. ஒரு அன்னப்பறவை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, அல்லது இன்னொரு பறவை சாது, அது சாது அத்தி, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நானுங்கிற ஒன்று இந்த விவகாரத்தில் எதையோ சாப்பிடுது. ஞான விவகாரத்தில் இது வேண்டாம், இதை பார்க்கணும். கர்மத்தை இது செய்ய மாட்டேன், இதை செய்வேன். போகவத்தை இது சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிடுவேன். இதை தான் நம்ம செய்கிறோம். விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு. இதை தான் அந்த ஒரு பறவை இந்த பழத்தில் ஒரு மரத்தில் இருந்துக்கிட்டு, இந்த உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு விருப்பு வெறுப்புங்கிறது எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதான். ஞானத்தில் விருப்பு, ஞானத்தில் விருப்பு, கர்மத்தில் விருப்பு, கர்மத்தில் விருப்பு, போகத்தில் வெறுப்பு, போகத்தில் விருப்பு. இந்த 2ஐயும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கி போடுது பாருங்கள். இதுதான் துவாசப்பர்ணா. ஒரு பறவை நம்மக்கிட்டேன்னு செய்யுது. ஆனால் இன்னொரு பறவை இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அது ஆத்மா,
அது பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அது எதுவுமே செய்வதில்லையா. இந்த நானுங்கன்னு ஒன்று இருக்குதில்ல உங்ககிட்ட, அந்த ஒன்றில் 2 இருக்குது, 2 பறவை இருக்குது. அந்த 2 பறவையை 2 இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அவன் ஹம்சன். அவன் தான் பாலிலேருந்து தண்ணியை பிரிச்சிட்டான். இந்த பழம் தின்ற பறவையிலிருந்து பழம் தின்னாமல் அனுபவத்தில் ஈடுபடாமல் ஞானமும் இல்லை, கர்மமும் இல்லை, போகமும் இல்லை, எந்த விவகாரமும் பண்ணாமல் தான் மாத்திரமாக இருக்கிறான். அவனை கண்டுபிடிக்கணுமா? ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் இருக்கிறான். அவன் ஞான விவகாரம் இருக்குதா? கர்ம விவகாரம் இருக்குதா? போக விவகாரம் இருக்குதா? இல்லை. கனவுல வந்துடுது, நலவில் வந்து. அப்போது நம்மகிட்ட 2 பேர் இருக்கிறாங்கல்ல, விவகாரத்தில் இருப்பவன் ஒருவர் இருக்கிறான், விவகாரத்தில் ஈடுபடாமல் ஒருவன் இருக்கிறான். இதைத்தான் 2 உருவமாக 2 பறவைகளாக சொல்லப்படுவது. துவா ஸ்வபர்ணா, 2 பறவைகள். அல்லது இவர் சொல்கிற மாதிரி அன்னம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் ஞானியாக போகிறான். விவேகம் இல்லாத ஒரு எண்ணம், விவேகம் இருக்கின்ற ஒரு எண்ணம். அந்த விவேக அன்னம் என்ன பண்ணுது? தன்னிலை அன்னம், தன்னை அறிந்து கொண்ட அன்னம் தனி ஒன்றது, 2அற்றதாக அது புரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொன்று இருக்குது. மட அன்னம் பின்னம். பின்னம்னா பிரிந்து விட்டது. அது எதுன்னு தெரிஞ்சுக்காமல் இந்த மட அன்னம் மூடத்தனமான தன்னை சரீரம் நினச்சிக்கிட்டு இருக்குது. ஞான கர்ம போக விவகாரம் எதிலிருந்து வருது? இந்த ஞானம் இந்த உடம்பால் தானே வருது. இந்த உடம்பு இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க, இந்த உடம்பு இருக்கிறதுனால உழைக்கிறீங்க, இந்த உடம்பை வச்சு தானே படிக்கிறீங்க. இந்த 3 ஞான கர்ம போகம் 3ஐயும் இந்த உடம்பு தான் செய்யுது. அதோடு இந்த அன்னமும் கலந்து போய் நானும் அறிபவன், நானும் செய்பவன், நானும் அனுபவிப்பவன்னு புரியாமல் இருக்குது. ஆனால் உண்மையில் அது இந்த 3ம் அற்றது. அது ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த 3ம் அற்று தான் மாத்திரமாகிறது. அது பேர் தன்னிலை அன்னம். அது தனி ஒன்று. ஆனால் நானே அந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விழித்து பண்ண வருது. தன்னிலை இழந்து சரீர நிலை அடைந்து விடுகிறேனே. எப்படி தெரியுது எனக்கு? அதான் நீங்கள் ஞான விவகாரம் கர்ம விவகாரம் போக விவகாரத்தில் ஈடுபட்டுட்டீங்கல்ல. அப்போ என்ன தான் சொல்கிறீங்க சார்? நீங்கள் சிவமாக இருக்கணும்னா, ஆனந்தமாக இருக்கணும்னா 3 விவகாரத்தையும் விடணும். அப்புறம் எப்படி சார் நீங்கள் பிழைக்கிறது? ஏன் பிழைக்கணும்? நீங்கள் தான் அழிய மாட்டியே, நீ தான் சாக மாட்டியே. அது எப்படி சார் சொல்கிறீங்க? நான் செத்துடுவேனே சார். மறுபடியும் நீ இந்த கர்ம விவகாரம் போக விவகாரம் ஞான விவகாரத்தை செய்கின்ற உடம்பை நானும் நினச்சிட்ருக்கிறேன். அந்த ஒரு அன்னம் தான் 2ஆக தெரியுது. நீ எந்த அண்ணன் முடிவு பண்ணிக்க. இன்னொன்று அபிச்சாக சீதி, ஜஸ்ட் அதை பார்த்துக்கிட்டு சாட்சி மாத்திரமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ ஞான விவகாரத்தை விட சொல்கிறீங்களா? கர்ம விவகாரத்தை விட சொல்கிறீங்களா? இனிமேல் நான் எதுவும் பக்கத்து வீட்டு ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க நடக்கிறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாங்கிறீங்களா? நான் எதுவும் வேலை வெட்டிக்கு போக வேண்டாம், துணி துவைக்க வேண்டாங்கிறீங்களா? எதுவும் சாப்பிட வேண்டாங்கிறீங்களா? எல்லாம் செய்கிறது இன்னொரு அன்னோன்னு விட்டுடு. ஆனால் நீ வந்து அதை வேடிக்கை பார்க்கின்ற சாட்சின்னு புரிஞ்சுக்க. உன் அறிவுக்கு நீ சாட்சியாரு, உன் கர்மத்துக்கு நீ சாட்சியாரு, உன் போகத்துக்கு நீ சாட்சியாரு அப்படின்னு தான் இவர் சொல்கிறார். அப்படி தான் ஞானி வாழ்கிறான். அவன் சாட்சி மாத்திரம். சாட்சின்னா அபிச்சாக சீதி. அவன் தன் கர்மத்தை அவன் வேடிக்கை பார்க்கறதுனால அது தப்பான காரியத்தை செய்யறதில்லை, விருப்பு வெறுப்பில் போகிறதில்ல. ஞான விவகாரத்துக்குள்ளே அவன் இருக்கிறதுனால அவன் தேவையில்லாத ஞானத்துக்குள்ளே போகிறதில்லை. போக விவகாரத்தில் தேவையில்லாத போகத்தில் ஈடுபடுவதும் இல்லை. அவன் ஞானி. அதைத்தான் அவன் புரிஞ்சுக்கிறாரு. உன்னில் இருக்கின்ற 2 பறவையை கண்டுபிடி. எது ஒன்று இந்த 3 விவகாரத்தில் இருக்குதோ அது பேர் அகங்காரம். எது ஒன்று இந்த அகங்காரத்தில் எதுவும் செய்யாமல் இருக்குதோ அது ஆத்மா. அகங்காரங்கிறதுல அகங்கிறது ஒரு பறவை, காரங்கிறது ஒரு பறவையா. உங்ககிட்ட அகங்காரம் இருக்குல்ல, இந்த காரங்கிற பறவை என்ன பண்ணுது? ஞான கர்ம போகத்தை செய்யுது. அகங்கிற பறவை என்ன பண்ணுது? சும்மா இருக்கு. அப்போ அகங்காரத்தை காரத்தை விட்டுட்டோம்னா அகம் மட்டும் இருக்கும். அது எப்படி சார் விடுறது? தூக்கத்தில் நீ எல்லாத்தையும் விட்டுறல. தூக்கத்தில் என்ன காரணி? பால்காரனா, போலீஸ்காரனா, வேலைக்காரனா, காவல்காரனா? நீ முழிச்சாதானே போலீஸ்காரன், முழிச்சாதானே காவல்காரன், முழிச்சாதானே தையல்காரன்.
தூக்கத்தில் காரனே போயிட்டான், நீ மட்டும் இருக்கிற. அதுதான் அந்த மாதிரி நனவுலையும் கனவுலையும் வாழ்ந்துக்க, ஆனந்தமாக இரு. அப்போ எப்படி சார் பிழைக்கிறது? நல்லா பிழைச்சிக்க, கஷ்டப்படாமல் பிழைச்சிக்க, சாட்சியாக இருந்து பிழைச்சி. நீங்கள் காரத்தில் இறங்கிட்டேன்னு வச்சிங்க, அப்போ நீங்கள் நான் அறிவில் மேம்படணும், கர்மத்தில் மேம்படணும், போகத்தில் மேம்படணும், நேற்றை விட நல்லா நான் அனுபவிக்கணும், நேற்றை விட நல்லா கர்மம் செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், நேற்றை விட நான் நல்லவனா புகழ் பெறணும், இப்படின்னு தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் நேற்றை விட இன்றைக்குங்கிறோம், மறுநாள் என்ன சொல்கிறோம்? நேற்று மாதிரி ஆயிடுச்சு, நேற்றை விட நாளைக்கு, இன்றைக்கி, அப்புறம் இன்றைக்கி வந்துருச்சுன்னு நேற்றை விட, மறுநாள் என்ன பண்ண போகிறோம்? நேற்றை விட. இப்போ நேற்றை விட இன்று நான் சிறப்பாக இருக்கணும், புகழோடு இருக்கணும், செல்வத்தோடு இருக்கணும், பணத்தோடு இருக்கணும், ஆனந்தத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிற வாழ்க்கை தினமும் ஒவ்வொரு நாளுமே நேற்றை விட சிறப்பு, நேற்றை விட சிறப்புன்னு அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா இதுக்கு என்ன முடிவு இருக்க போகுது? இது தான் இந்த இன்னொரு பறவை தன்னை யாருன்னு தெரியாமல் எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கின்றது. இன்றைக்கும் திருப்தி, நாளைக்கும் திருப்தி, நேற்றை போல இன்றும் நான் திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்படி வாழ்ந்துட்டா எப்படி இருக்கும்? நேற்றை போல இன்றும் திருப்தியாக இருப்பேன். அப்போ நேற்று நான் திருப்தியாக இருந்திருக்கணுமே. அது காரணம் நேற்று நீ இன்னைக்குன்னு சொல்லல, அதுக்கு முதல் நாளை வச்சு நீ பார்க்கணும். அப்போ நேற்று இருந்ததே இன்றும் இருந்தால் போதும், இப்பொழுது இருப்பதே எப்பொழுதும் இருந்தால் போதும்னு சொல்கிற ஒரு புத்தி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஞான கர்ம போக விவகாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்சி மாத்திரமாக இருந்துட்டு திருப்தியாக இருப்போம். இதை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் சிறப்பாக இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். இது எப்படி வாழ்க்கைக்கு பண்ணுறது? ஏன்னா திருமந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது, நான் என்ற உணவுக்குள்ளே அகங்காரமும் இருக்கிறது, ஆத்மாவும் இருக்கிறது. ஆத்மாதான் அகங்காரம், ரெண்டு வேறு வேறு இல்லை. எப்பொழுது நீ ஞான கர்ம போக விவகாரத்தில் இறங்கிட்டியோ அது அகங்காரமாகிடுது. எப்பொழுது மூன்றையும் நீ குறைச்சிக்கிட்டே வரியோ அது ஆத்மாவாக ஜொலிக்குது. நீ ஆத்மாவை மாற வேண்டியதில்லை, நீ எப்பொழுதுமே ஆத்மா தான். அது அறிந்து கொள்ளாததுனால, ஆத்மாவின் தன்மை எதுன்னு உனக்கு தெரியாததுனால, அது கடவுள் நிறைவானது ஆனந்தம்னு தெரிஞ்சுக்காதனால நான் மனிதன், ஆனந்தமற்றவன், முடிவுடையவன் அப்படின்னு அறியாமையில் நீ இந்த ஞான கர்ம போக விவகாரத்தில் சிக்கி தவிக்கிற அப்படிங்கிறத தான் இந்த மண்டகோபனிஷத்து 2 புறா என்ற பேரில் சொல்லிச்சு. அதையே அழகாக திருமந்திரத்தில் திருமூலர் அன்னப்பட்சி விவகாரத்தில் ஆற்றங்கரை உதாரணத்தில் சொல்கிறார். ஆற்றங்கரை என்ற பிரகிருத்தியில் ஜீவனும் பரமாத்மாவும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஜீவாத்மாவாக நீ இருந்து கொண்டு நீ துன்பப்படுற, நீ பரமாத்மா என்று தெரிந்து கொண்டால் அப்போ 2வது ஆள் இல்லை, ஜீவாத்மா தான் பரமாத்மா, தத் துவமசி அப்படின்னு இது நிறைவடைகிறோம். இன்னொரு மந்திரமும் பார்த்துடலாம். 2017 சீவன் என சிவன் என வேறில்லை. தமிழில் சீவன்னு சொல்கிறாரு, அது ஜீவன்னு படிச்சுக்கணும். ஆனால் நான் சமஸ்கிருத உச்சரிப்பே நான் கொடுக்குறேன். ஆனால் தமிழை நான் கெடுக்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காது. புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்தால் என்ன அது செய்வோம். ஜீவன் என சிவன் என வேறில்லை. இன்றைக்கி சீவன் என சிவன் என்னன்னு படித்தா எப்படி புரியும்? ஜீவனார் சிவனாரை அறிகிலர். தமிழ் படி சீவனார் அப்படின்னு படிக்கணும். ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பாரே. ஜீவன் என சிவன் என இரண்டில்லை. ஜீவனார் சிவனாரை அறிகிலர். ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரே. இங்கே 2 சொன்னார் இல்லையா, 2 அன்னம். அகங்காரங்கிறத அகமும் காரமும் இருக்குது. அகம் என்பது ஆத்மா, அது சிவன். காரன்னு சொன்னோம் பார்த்தீங்களா,
அதுதான் நம்முடைய சரீரத்தினால் எடுக்கிற தொழில். அந்த முத்தொழில், அறியும் தொழில், செய்யும் தொழில், அனுபவிக்கும் தொழில். இந்த 3 தொழிலும் செய்வது ஜீவன். இப்போ இந்த இடத்துல ஜீவன் என்ன, ஜீவன் என சிவன் என 2 இல்லைங்கிறார். உங்ககிட்டே இருக்குது. அகங்காரம்தான் கடவுள். அதை காரகத்தை விட்டினா அகம்தான் கடவுள். அப்போ அகமும் காரகமும் சேர்ந்து இருக்கிறதுனால அது ஜீவன். அப்போ ஜீவன் என்பதும் சிவன் என்பது 2 தாங்க. அப்போ ஞானிக்குள்ளே கடவுள் ஆகிட்டாருன்னா இந்த ஜீவன் அப்படியே கடவுள் ஆகிட்டாரா? இல்லை, அவங்கேயும் அகங்காரம் தான், இங்கேயும் அகங்காரம் தான். அது அறிந்த அகங்காரம், இது அறியாத அகங்காரம் அப்படின்னு புரிஞ்சுங்க. இப்போ ஜீவன் என்றும் சிவன் என்றும் 2 இல்லை. ஆனால் இந்த ஜீவனார் சிவனாரை அறிய மாட்டார். குரு சொல்லி கொடுக்காம இந்த அகங்காரம் தான் கடவுள்னு நமக்கு தெரியாது. நான் கடவுள்னு தெரியாமல் நான் மனிதன், நான் கருமான், நான் நெசவாளி, நான் மிடில் கிளாஸ் அப்படின்னு தன்னை எல்லாமே தன்னுடைய சரீரம், தன்னுடைய பொருள் எல்லாத்தையும் அடிப்படையில் தன்னை நானுன்னு இப்படி புரிஞ்சுக்கிறான். அது ஜீவன். ஆனால் உண்மையில் அவன் சிவன். 2 பேர் தனித்தனி கிடையாது. புரிஞ்சுக்குங்க, இங்கே துவைதமே இல்லை, அத்வைதம்ங்கிறார். இந்த ஜீவன் தான் சிவன் என்பதை அறியாமலே இருக்கிறான். ஜீவனார் சிவனாரை அறிகிலர். ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் குரு சொல்கிறாரு, டேய், நீ ஞான கர்ம போக விவகாரத்தை விட்டு தொலைக்கிறது பேர் சந்நியாசம்னு பேர். சந்நியாசின்னா என்ன அர்த்தம்? அவன் ஞான வேலையும் செய்கிறதில்ல, உபநிஷத்து பகவத்கீதையை மாஞ்சி படிக்கிற, அதையும் விட்டுட்டான். ஊர் கதையை அழுக்கணும், மனத்தை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் விட்டுட்டான். கர்ம விவகாரத்தையும் விட்டுட்டான். அப்போ ஞான விவகாரத்தில் என்ன தான் செய்ய போகிறான்? குரு சொல்கிறத மட்டும் நினச்சி பார்க்குறான். கர்ம விவகாரத்தில் என்ன பண்ணுறான்? அன்றாடம் பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, படுக்கிறது, இதை மட்டும் பண்ணுறான். போக விவகாரத்தை பண்ணுறான். பசி தாகம் வந்ததுன்னா ஏதோ வைத்து கொடுத்தா சாப்பிட்டுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறான்னு வைங்க. அவனை ஞானின்னு சொல்கிறான். அவன் காரணம் ஞான கர்ம போக விவகாரத்தை விட்டுட்டான். அதனால் அவனை சன்னியாசின்னு சொல்கிறோம். சன்னியாசினா என்ன அர்த்தம்? விவகாரத்தை விட்டவன். இந்த 3 கர்மங்கள், ஞான கர்மம், கர்ம கர்மம், இன்னொன்று போக கர்மம். இந்த 3ஐயும் தர்மம்னு சொல்லலாம். அகங்காரத்தினுடைய தர்மம் இதான். அகங்காரம்னு ஒன்று இருந்தால் அதனுடைய என்ன தர்மம்? எதையாவது அறிய கொடுக்கும். பாருங்களேன், தெருவில் போய் நில்லுங்க, பக்கத்து வீட்டில் நில்லுங்க, என்னெல்லாம் பேசிக்கிறாங்க. 2 பேர் நின்று பேசினா எவ்வளோ ஞான விவகாரம் நடக்குதுங்களா? அவங்கள தவிர மற்றவங்களை எல்லா தலையும் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீடு, அண்டை வீடு, அங்கே இங்கே. இப்போ 2 ஆம்பளைங்க பெஞ்சில் உட்காந்துட்டாங்கன்னா அங்கே அராஃபத்தை பற்றி பேசுவாங்க, அங்கே பாகிஸ்தான் பற்றி பேசுவாங்க, அல்லது பக்கத்து வீட்டை பற்றி பேசுவாங்க. அவங்க அரசியல் பேசுவாங்க, இங்கே வீட்டு அரசியல் பேசுவாங்க. இதுதான் ஞான விவகாரம். அது விட்டவொடனே, அம்மா எனக்கு வேலை இருக்குது தங்க, அப்புறம் நான் ஒரு 3 மணிக்கு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டு துணி துவைப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. அப்புறம் அவர் போய் அரசியல் கொஞ்சம் கேன்டீனில் பேசி முடித்த உடனே அப்புறம் ஆஃபீஸ் கொஞ்சம் வேலை முடிஞ்சால் செய்வார். அதுக்கப்புறம் போக விவகாரம், நடு இன்டர்வல் விட்டுருவாங்க, சாப்பிட உட்காந்துருவாங்க. இதைத்தானே செய்யணும். இந்த 3ஐயும் செய்துக்கிட்டு இருந்தால் என்னைக்கு தான் நீ பிழைக்க போகிற? இது என்றைக்கு தான் முடிவு இருக்குது? இது எப்போ தான் முடிக்க போகிற? அதனால் நீ இதை செய்துட்டு இருக்க வரைக்கும் நீ சிவனை அறிய மாட்டாய். சிவனை அறிஞ்சுக்கிறது கோயில் கலவெல்லாம் போக வேண்டாம். குரு சொன்னார், நீ தாண்டா இந்த விவகாரத்தை விட்டினா இப்போவே நீ சிவன். ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் கண்டுபிடிச்சிட்டான். நான் தான் கடவுள், நானே மனிதன். கடவுள் மனிதனாக இருந்தால் என்னவா? இப்போ நீ அப்படி புரிஞ்சுக்க, நான் கடவுள் தான், ஆனால் அகங்காரமாக ஒரு மனிதனாக வாழ்கிறேன். எனக்கு என்ன கஷ்டம்? கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வாழறது ஈஸி. கடவுள் இல்லாத போது நான் வாழ்ந்தேன்னா கஷ்டப்படணும். நான் கடவுள்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு எந்த கர்மமும் இல்லை, நான் ஆனந்தம், அழிய மாட்டேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச பிறகு அழிவு குறித்தோ எந்த பயமும் இல்லை. எல்லாரும் அழிவு குறித்து தான் இந்த உலகத்தை வாழறாங்க. இது அழிஞ்சிடும், என் குடும்பம் அழிஞ்சிடும், என் குழந்தை செத்துருவான், என் குழந்தை வளராமல் போயிடுவான், அவன் நோயில் பட்டுடுவான், ஆக்சிடெண்ட் ஆகிடும்,
ஏன்னா அழிவை பார்த்து பயப்படுறாங்க. சொத்து போயிடும், புகழ் போயிடும்னு எல்லோரும் கட்டி காப்பாற்றுறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, நடிகர்கள், தலை சிறந்த நடிகர்களெல்லாம் ஒரு படத்துக்கு எத்தனை கோடி வாங்குறாங்கன்னு தெரியலங்க. ஒரு 3ன்னு சொல்லாமா? அடக்கடவுளே, 20 கோடின்னு வைங்க. ஒரு சாதாரண அவனுக்கு பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த படம் வருமா? இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட்டே போயிடும், மானக்கேடு. தனக்கு கின்னாடி இருந்த இன்னொரு ஒருத்தாள் அவன் மேலே வந்துடுவான். விடக்கூடாது அவனை இறக்கி வச்ச வரைக்கும் தான் என்கிட்ட. என் ரசிகர்கள் பட்டாலும் ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட படத்துக்கு போயிடக்கூடாது. பயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 20 கோடி வாங்கியும் கூட உனக்கு பயம் போலையே, அழிஞ்சிருவோன்னு பயம் இல்லை. ஆனால் ஞானி அழியாதவன், அவனுக்கு புகழ் வேணுமா? அவன் கடவுள், கடவுளுக்கு மேலே புகழ் என்ன இருக்குது? யாரை என்ன கடவுள் புகழலையே அப்படின்னு சொன்னோம்னா நீ அஞ்ஞானி. நீ உனக்கு கடவுள் தெரிஞ்சிட்டா, இந்த உலகமே உனதுன்னு தெரிஞ்சா, இங்கே எல்லா புகழும் உனதுன்னு சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு போர்டில் எழுதுகிறாங்க. தனக்கேன்னு எழுதணும் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டான். அறிந்து கொண்டால் ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரே, அந்த ஜீவனார் சிவனாக ஆயிடுவான். சரி, சிவனானா என்ன பிரயோஜனம் சார்? கடவுளாக இருந்து பாரு, கடவுளுக்கு என்ன குறைச்சல்? கடவுளுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்குதா? இந்த ஈரேழு உலகம் அவருது தான். அவர் சேலத்து மாம்பழம், ருமானி மாம்பழம் எப்போ கிடைக்கும்னு காத்துட்ருப்பார். அந்த வனமெல்லாம் அவருது தான், கடலெல்லாம் அவருது தான், மலையெல்லாம் அவரு தான். நீங்கள் ஏதாவது சாப்பிட்டா அவர் தான் சாப்பிட்றாரு. அவருக்கு எதுக்கும் பஞ்சம் இல்லை, அளவற்றவராக இருக்கிறார். இப்போ ஞானி தன்னை அப்படி அறிந்து கொண்டால் அப்படி தான் வாழ்வான். அப்புறம் அவர் சாப்பிட்றாரே, அவர் சாப்பிட்றாரா அல்லது வேறு ஏதாவது சாப்பிடுதான்னு பார்த்துக்க. அவரு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த கட்டை சாப்பிடுது. இங்கே இருக்கிற அகங்காரத்தில் காரகன் சாப்பிட்றான். இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும், இந்த அறியாமையில் நான் இந்த காரகன் ஆகிட்டேன். இப்போ அறிவில் நான் கடவுள் ஆகிட்டேன். காரகன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? அதை பண்ணிகிட்டு இருக்கிறான். முதல்ல தையல்காரன் தையலை பண்ணிகிட்டு இருக்கிறான். முதல்ல நெசவாளியான்னு நெசவு பண்ணிகிட்டு இருக்கிறான். மீன் விற்றுட்டு இருந்தால் மீன் விற்றுட்டு இருக்கிறான். பழம் விற்றுட்டா பழம் விற்றுட்டு இருக்கிறான். யார் விற்பான்? எவன் விற்றானோ அவன் விற்றுட்டுருக்கிறான். இவன் யார்? அவர் கடவுள். அவர் தானங்க விற்றுட்டுருக்கிறாரு. நீ கடவுளை பார்க்கல, நீ அவர் உடம்பை பார்த்துட்ருக்குற. காரகன் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு, அகம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அகம் ஆனந்தத்தில் இருக்குது. அதே ஞானி பழக்கடைக்காரனாக இருப்பான், பூக்கடைக்காரனாக இருப்பான், டீச்சராக இருப்பான், ஃபேக்ட்ரியில் வேலை செய்வான், பெரிய ஃபேக்ட்ரி நிர்வாகம் பண்ணுவான், அரசனாக இருப்பான், ஆண்டியாக இருப்பான், என்ன ஒன்றா இருப்பான். அது அவன் பிராரப்தம் எப்படியோ அது எய்து அம்பு இலக்கை அடைகிற வரைக்கும் அது இருக்கும். இந்த சரீரம் விழுந்த பிறகு அவன் எப்பொழுதும் இருக்கிற ஆனந்தத்திலேயே அப்படியே இருப்பான். இந்த சரீரம் அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தார். இந்த சரீரத்தில் 2 சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், ரெண்டுத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதில் இந்த சரீரம் என்பதில் 2 பறவை இருக்கிறது. ஒன்று ஜீவன், ஒன்று சிவன் என்பதை 2வது மந்திரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாட்டையும் பார்த்துருவோம். இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது 2033வது பாட்டு. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கிய அச்சேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே அப்படின்னு தன்னையே அவர் சொல்கிறார். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார். நிறைய பேர் சொல்கிறாங்க புலனடக்கு, 5 புலன் அடக்கு, புலனடக்கம் புலனடக்கம். ஐயோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சாது கண்ணு முடிகிறான். ஐயோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், கல்லுண்ண மாட்டேன், மாமிசம் உண்ண மாட்டேன், போக உஷ்டத்தில் சாப்பிட மாட்டேன். அப்புறம் இந்த இன்ப ரசமான கேள்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு பயப்படுறான். இந்த சன்னியாசிகள், அதாவது ஞானம் பெறாத சன்னியாசிகள் ஏதாவது வந்து சிவ 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 சிவா அப்படிம்பாங்க.
கிறிஸ்டியன் நன்னு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆம்பளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க, பொம்பளை ஐயோ கர்த்தரே 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 அப்படின்னு அப்படி பயந்துருவான். புல நடக்கும் அவ்வளோ பயமாக இருக்குதுங்க. அது பாபம்னு நினச்சிடுறாங்க. இதை நம்ம பார்த்துட்டோமே, இதை யோசிச்சிட்டோமே, இப்படி நினச்சிட்டோமே, இதை சாப்பிட்டுட்டோமே அவர் சொல்கிறார். இந்த 5ஐயும் அடக்கு அடக்கு என்பார் அறிகிறார். அது எதுவிட அடக்கிற? 5 அடக்கும் அமரரும் அங்கில்லை. இந்த தேவலோகத்தில் கூட எவனுமே 5 அடக்கணும் கிடையாது. இதை விட அதிகமாக தான் அவன் பயன்படுத்துகிறான் தேவலோகத்தில் புண்ணியத்தை. சொர்க்கலோகத்தில் போயிட்டு 5 அடக்குவானா? அவன் சம்பாதிச்சதே பெரிய விசா வாங்கிட்டு சொர்க்கலோகம் போனது அனுபவிக்கிறது தான். அந்த இந்திர லோகம் அங்கேயும் கிடையாது. 5 அடக்கிய அச்சேதனமாம் என்றிட்டு 5 அடக்கா அறிவு அறிந்தேனே. நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? இந்த 5 அடக்காத ஒரு அறிவு ஒன்று இருக்குது, 5க்குள்ளும் சிக்காத ஒரு அறிவு இருக்குது, 5க்குள்ளே சிக்கின ஒரு அறிவு இருக்குது. இந்த அகங்காரம் 5க்குள்ளே சிக்கிருது. இந்த அகம் ஆத்மா 5ஐயும் சிக்காமல் அசங்கோகம் கூட்டஸ்தம், நான் அழியாதவன் மாறாதவன் என்ற அறிவு வந்த பிறகு இந்த ஜடமாகிய உடம்பு இதை அடக்குனான்னா அடக்காவிட்டான்னு, அது நான் இல்லை. கதவு திறந்து வச்சான்னா மூடினான்னு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரு பொட்டு தங்கும் இல்லை. கதவை திறந்து வச்சு தூங்கினான்னு, கதவை மூடி வச்சு தூங்கினான்னு. உள்ளுக்குள்ளே ஒன்று இருந்தால் தானே கதவை மூடணும், உள்ளுக்குள்ளே ஒன்று இருந்தால் தானே எல்லாம் தாழ்பால் போட்டு பண்ணணும். ஒன்றும் இல்லாமல் இருக்கின்ற ஒருவன் எல்லாத்தையும் துறந்தவன். அவனுக்கு இந்த கண்ணு மூக்கு காதெல்லாம் திறந்தான்னா மூடினான்னு, அவனுக்கு ஒரு சுகமும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க ஒரு பொருள் கூட அவனுக்கு இல்லை. இதை பார்த்து ரசித்து அனுபவிக்கணும்னு ஒன்று இல்லை, இதை சாப்பிட்டு அனுபவிக்கணும்னு ஒன்று இல்லை. அது இல்லாமலே ஆனந்தமாக இருக்கிறான்னு ஒருத்தன் வச்சுங்க. எப்போவுமே ஆனந்தமாக இருக்கிறான் ஒருத்தன். அவங்ககிட்ட போய் இதை சாப்பிட்றீங்களான்னு கேட்டவனா, சாப்பிட்டாகணுமா, சாப்பிட்டா தான் வெளியே விடுவேன், நான் சாப்பிட்டு போகிறேன்மா. அதுக்காக தான் சாப்பிடுவான். மற்றபடி அவனுக்கு ஆனந்தத்துக்கு சாப்பிட்றதில்ல. நாமெல்லாம் ஆனந்தத்துக்கு தான் ஹோட்டலாக போகிறோம், ஆனந்தத்துக்கு தான் கடையாக நகை வாங்க போகிறோம், ஆனந்தத்துக்கு தான் பொருளை சேர்த்து வைக்கிறது. இவன் ஆனந்தமே தன்னிடம் அழியாமல் இருப்பதை கண்டு கொண்டான். அதுக்கப்புறம் இந்த கண்ணு காதுங்கிறது கேட்டை மூடினான்னு திறந்தான்னு. அது எதை பார்த்தானே பார்க்க விட்டானே, ஏதோ ஆனந்தம் கொடுக்குங்கிறதுனால தான் எல்லாம் திறந்து மூடினாங்க. ஆனந்தம் தராது கேட்ட மூடிட்டாங்க, ஆனந்தம் தரனா திறந்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்கன்னு பார்க்குறாங்க. 5 அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். அப்போல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறத தப்பா? ஞானம் வந்த பிறகு இப்படி சொல்கிறார். அஞ்ஞானிக்கு இதெல்லாம் சொல்லி ஆகணும், அவங்களெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஞானம் வந்த பிறகு அப்படி செய்யடா. 5 அடக்கும் அமரரும் அங்கில்லை, 5 அடக்கிய அச்சேதனமாம் என்றிட்டு. இந்த 5 அடங்கியது அச்சேதனம், அறிவற்ற ஜடம். இந்த கண்ணு காது மூக்கு அதை திறந்தான மூடினான்னு தெரிந்த பிறகு 5 அடக்காத அறிவு அறிந்தேனே. இந்த 5க்கும் அடங்காத ஒரு அறிவு ஒன்றிருக்கிறது, அது நான் என்று அறிந்து கொண்டேன்னு ரொம்ப பரிபாஷையில் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி இது போதும். இந்த 7ஆம் தந்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்லாம் இருக்குது. இந்த 8, 9 இன்னொன்று நிறையா இருக்குது. சரி, நாம் நாளைக்கு சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். குருப்யோ நம. ஹரி ஓம்.